வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியிலே மருத்துவம் தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளித்து வருகிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதாவது டிசீஸ் நோய்கள் அதை தவிர்ப்பது எப்படி, இது சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களுக்கு டாக்டர்கள் பதிலளித்து வருகிறார்கள். இன்னைக்கு அதாவது சரும நோய், அதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் டிசீசஸ், இதை அதாவது என்னென்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சரும நோய்கள் இருக்குங்கிறது ஒரு விஷயத்தில் ஒரு பக்கமாக இருந்தாலும், அதாவது சில நேரங்களில் சில நோய்களால் தாக்கப்பட்டால் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் ஸ்கின்ல. அதை தவிர என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறதுக்காக நம்முடைய டாக்டர் ஆனந்த் அவர்கள் வந்திருக்காங்க. இதை உங்களுடைய சந்தேகங்களை அழகாக எடுத்துரைப்பார் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். உங்கள் சந்தேகங்களை எங்களுடன் தொடர்பு கொள்ள 42059292 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம நேயர்களுக்காக வந்திருக்கிறதுக்காக. உங்களுடைய ஹெக்டிக் ஷெடியூல்லையும் நம்ம நேயர்களுக்காக வந்திருக்கீங்க. சரி டாக்டர், அதாவது இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இந்த சரும நோய் பார்த்தீங்கன்னா, இந்த சரும நோய் அதாவது ஒரு ஆண்டில் எடுத்துக்கிட்டோம்னா எப்போ வேணால் வரக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும், சில சீசனல் சீசன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குளிர்காலமாக இருக்கட்டும், அதாவது வெயில் காலத்தில் இதுக்கு ஏற்ற மாதிரி சில சரும நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா அப்படிங்கிறது? 100க்கு 100 உண்மை சார். காரணம் ஒன்று, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சருமத்தையே எடுத்தால் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற சருமமும் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு இருக்கிற தோல் உங்களுக்கு நிச்சயமாக வேறுபடும், வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி அடாலசன்ட் இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ தான் இந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும். 14 to 18, 19. ஸோ அதே அடல்ட் ஆக்னி 20 ஒருத்தருக்கு இட் வில் நாட் கோ அவே கம்ப்ளீட்லி, இட் வில் கண்டினியூ. அப்போ இட்ஸ் அடல்ட் ஆக்னின்னு அதை சொல்லுவோம். அடல்ட்னா ஆஸ் யூனோ, இப்போ ஒரு ஓட்டருக்கு ஐடி கொடுக்கறது எப்போ அடல்ட்ஹுட் வந்த அப்புறம் தான். இப்போ 18 ஆக்கிட்டாங்க, முன்னாடி 21 இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது இந்த வேர்வை அதிகமாக வரும்போது பட மாதிரி வியாதிகள் அதிகமாக வரும். அது எப்போ? பொதுவாக வெயில் காலம் ஒன்று. ரெண்டாவது, ஒரு சீகோஸ்ட்லேருந்து ரொம்ப இன்டீரியரில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இட் இஸ் மோர் பர்டினன்ட் ஆர் மோர் பாசிபிள். ரெண்டாவது, சொரியாசிஸ் மாதிரி வியாதிகள். சொரியாசிஸ்னா தோல் இந்த பாம்பு தோல் அப்படி உதிரும் பாருங்க, அந்த அளவுக்கு உதிரும். ஸோ அது உங்களுக்கு குளிர்காலத்தில், பொதுவாக குளிர்காலம் வித் கோல்ட் அண்ட் ட்ரை வெதர். தட் இஸ், ஒரு டெசர்ட்ல எடுத்தீங்கன்னா நைட் கோல்ட் அண்ட் ட்ரையா இருக்கும், டே வில் பி ஹாட் அண்ட் ட்ரை. நிச்சயமா. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், டெல்லிக்கு போனீங்கன்னா, ஆனால் இப்போ டெல்லியில் என்ன ஆச்சு, நைட்டும் விண்டர்ல எடுத்தா விண்டர்ல ரொம்ப கோல்ட் ஆயிடும், டே வில் பி ரீசனபிளி சில் பட் ட்ரை. அதே பெங்களூர் எடுத்தீங்கன்னா கூட சேம் டைப் ஆஃப் வெதர். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் டாக்டர், அதாவது இந்த ஸ்கின்ல வின்டர் சீசன்ல ட்ரை ஆகுறதுக்கு ரீசன் என்ன? அதாவது நம்ம கோடு போட்டோம்னா அந்த கோடு எப்படி விடுற அளவுக்கு வரும்? வெரி சிம்பிள் சார், வெரி சிம்பிள். அதாவது ஈரப்பசை, நீங்க டெய்லி வெதர் ஃபோர்காஸ்ட்ல உங்க சன் நியூஸ்லயே படிக்கிறீங்களா, எவ்ரி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஈரப்பசை, தட் இஸ் ஹியூமிடிட்டி இன் தி அட்மாஸ்பியர் என்ன பர்சன்டேஜ் படிக்கணும். அதிகமாக தோலோட ஹைட்ரேஷன் அதிகம். இட் வில் பி கண்டிஷன்டு. எந்த விதமான கிரீமும் ஆயிலும் தேவையில்லை. அகைன் திஸ் இஸ் அப் டு an ஏஜ். ஒரு வயசுக்கு மேல கூடினா 50, 55, 45, 60லேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு உமன் டு உமன் இட் வில் வெரி. ஸோ அந்த வயசு தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டேஷனுக்கு ஏதாவது ஒரு கிரீமோ எண்ணெயோ உங்களுக்கு போடணும். ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி இப்போ இன்டீரியருக்கு போயிட்டோம்னா என்ன ஆயிடுது, ஏர்ல இருக்கிற நம்ம காத்துல இருக்கிற ஈரப்பசை குறைஞ்சிருது, ஆட்டோமேட்டிக்கா தோல் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனா சாதாரணமா ட்ரையா இருக்கிறவங்களுக்கு வெறும் ட்ரை ஸ்கின் பிளேக்கிங்கோட இருக்கும். ஏற்கனவே ஒருத்தனுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னு வச்சுங்க, பிறவில்லையே, அவனுக்கு பாம்பு சட்டைன்னு சொல்லி நம்ம மொசைக் தோல் மாதிரி தோல் உரியும். அந்த ஃபர்ஸ்ட் மொசைக் டிசைன் மாதிரி இருக்கும், பேட்டர்ன் மாதிரி. அது இக்தியோசிஸ் சொல்லுவோம். மெடிக்கல் டெர்மினாலஜி ஃபார் ட்ரை ஸ்கின் இஸ் கால்ட் இக்தியோசிஸ். இதுல பல வகையான இக்தியோசிஸ் இருக்கு. இது தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் பண்ணிக்குவோம். ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ 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 கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த ட்ரை ஸ்கின்ஸ், அதாவது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப், என்னென்ன வகையான ஸ்கின் இருக்குன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். ஸ்கின் சார், ஜென்ரலி வி டாக் ஆஃப் நார்மல் ஸ்கின், தட் இஸ் ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின். தென் யூ ஹேவ் காம்பினேஷன் ஸ்கின். திஸ் இஸ் நாட், ஐம் நாட் டாக்கிங் ஆஃப் கலர், வித்வுட் பேஸ்ட் ஆன் கலர். த கண்டிஷன் ஆஃப் த ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இப்போ ஃபேஸில் இந்த டி ஜோன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆக்னி எங்கெங்கே பிம்பிள்ஸ் வரக்கூடிய இடம், இந்த மூக்கு இந்த இடம், அது ஒரு டி ஜோன் மாத்திரம் வரும் சில பேருக்கு, சில பேர் கன்னத்தில் மாத்திரம் வரும்.
அதே மாதிரி நிறைய பேருக்கு இது என்ன தெரியாதுன்னா பொடுகும் தலையில் டேண்ட்ரஃப் வருது பாருங்க, அதே டேண்ட்ரஃப் முகத்திலையும் வரலாம். நாட் அஸ் ஸ்கேல்ஸ் பட் ஆஸ் டிஃபரன்ஸ் இன் கலர். அது பார்த்தா வெண்குஷ்டம் மாதிரியும் இருக்கும், லூகோடர்மா. லெப்ரசி மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு லூகோடர்மா மாதிரியும் ஏப் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் அட்டன் பண்ணுவோம். ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், தேனாம்பேட்டையில இருந்து நான் கூப்பிடுறேன் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. உமா மகேஸ்வரிங்க. வணக்கம் உமா மகேஸ்வரி, கேளுங்க. என்னுடைய பொண்ணு வந்து இப்ப வயசு வந்து 13 ஆகுதுங்க. சரிங்க. 10 வயசுல வந்து அவங்க ஸ்விம்மிங் போனாங்க. சரிம்மா. அப்ப அந்த குளோரின் ஒத்துக்கலையே என்னன்னு தெரியல சார், முகம் பூரா ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வந்துருச்சு. சரிம்மா. ஆனா இன்னமும் நான் வந்து ஒரு 6-7 டாக்டர் மாத்திட்டேன், என்னால ஒன்னும் அது சரியே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வந்து மோமேட் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து டாக்ரோஸ்னு ஒரு ஆயின்மெண்ட். சுருக்கமா நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. சொல்லுங்க. ஒண்ணு, உங்க பொண்ணு வந்து டாக்டர் பேசுறேன். ஹலோ. சொல்லுங்க கேட்டுருக்காங்க. நன்றிம்மா. ஸோ முதலாக உங்களுக்கு பொண்ணுக்கு வந்து ஸ்விம்மிங் போனதுனால, ஹலோ, சொல்லுங்க. ஓகே. தோல் வந்து கருத்து போகுமே தவிர, ஆனால் ஸ்விம்மிங்னால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது. பிம்பிள்ஸ் வந்த காரணம் வந்து மோமேட் நீங்கள் சொன்னீங்க, அது வந்து ஒரு பிராண்டு. அது வந்து ஆனால் இட்ஸ் ஸ்டெராய்டு. எந்த விதமான ஸ்காட்டிசோனோ ஸ்டெராய்டோ போட்டால் அந்த நேரத்துக்கு குறையும், பிறகு வந்து அதிகமாகிடும். அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நீங்கள் அவர் என்ன க்ரீமோ மருந்தை கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு லோக்கல் உங்கள் கெமிஸ்ட், அதாவது உங்கள் எங்கே மருந்து கடை எங்கே வாங்குறீங்களோ மருந்து, அந்த இவரை கேளுங்க, ஓனரை. சார் இது வந்து ஸ்டெராய்டு ஏதாவது சேர்ந்துருக்கா இல்லையா. ரெண்டாவது உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா, முகப்பரு, அதாவது பிம்பிள்ஸ் வரவங்களுக்கு எந்த விதமான க்ரீமோ எண்ணெயோ முகத்தில் போடவே கூடாது. அந்த வயசில், அதாவது 18-19 வயசு வரைக்கும் எந்த விதமான க்ரீமோ எண்ணெயோ போடக்கூடாது. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாய்ஸ்சரைசிங் லோஷனோ சன்ஸ்கிரீனோ, அதாவது நான் சுருக்கமாக சொல்ல போனால் அமிர்தத்தை வந்து உங்களுக்கு க்ரீம் ரூபத்தில் கொடுத்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க தயவுசெய்து. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி உங்க கேள்விக்கு. இன்னொரு காலர் வெயிட் பண்ணிருக்கார். ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். தேங்க்யூ சார், நான் 2 கேள்வி கேட்கணும். ஒன்னு வந்து சார், ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இந்த சம்மர் சீசன்ல வந்து நெத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்வெட்டிங் வந்து எனி டைம் கொஞ்சம் அரிச்சிட்டு இருக்கு சம்மர் சீசன்ல. அத ஹெல்மெட் போடுறதால அந்த ப்ராப்ளம் வருமா? வரலாம். அதாவது என்ன, அது முதல்ல இந்த கேள்வி முடிச்சிட்டுமா பதில? இல்ல, ரெண்டாவது இதே சொல்லிடுங்க. சரிங்க சார். சரி, கேள்வி கேட்டிருக்கேன். ரெண்டாவது கேள்வி சீக்கிரம். ரெண்டாவது கேள்வி வந்து குழந்தைக்கு வந்து 3 இயர்ஸ் தான் ஆகுது. சரி. தலையில வந்து டாண்ட்ரஃப் நிறைய இருக்கு. அது பேர் டாண்ட்ரஃப் இல்ல, இட்ஸ் கால் இன்ஃபென்டைல் எக்ஸிமா ஆர் ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ். ஓகே. ரெண்டாவது கேள்வி, அது வந்து ஜெனட்டிக்ங்க. அதாவது உங்க ஃபேமிலியில, குழந்தையோட ஃபேமிலியில, அதாவது உங்க சைட்லயோ உங்க ஒய்ஃப் சைட்லயோ ஆஸ்மா, அர்டிகேரியா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், ஹே ஃபீவர், எக்ஸிமா, இந்த 5 வியாதி இருந்தா ஒரு தலைமுறை எஸ்கேப் ஆகியோ அடுத்த தலைமுறை எஸ்கேப் ஆகியோ ஃபாலோயிங் இது ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய வியாதி. அண்ட் ரெண்டாவது, இட் இஸ் கியூரபிள் வித் இன் தி ஏஜ் ஆஃப் 10 இஃப் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி. முதல் கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? அவர் என்ன கேட்டாரு? நெத்தியில அது வந்து ஹெல்மெட் போடுறதுனால இல்ல, பேசிக்கலி ஹெல்மெட் போடுறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் வரும். ஆனா வந்து ஹெல்மெட் போடுறது அவசியம் தான். இல்லைன்னா ஹெட் இன்ஜுரி ஆகி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனா அதுல வர விபரீதம் வந்து இதோட அதிகமா இருக்கும். அதே சமயம் இப்ப இருக்கிற பொல்யூஷன், என்வாயர்மெண்டல் பொல்யூஷனால ட்ரை டு வேர் சம் கைண்ட் ஆஃப் இது டிஷ்யூ ஆர் டிஸ்போசபிள் டிஷ்யூ. ஸோ அந்த ஸ்கின்னுக்கும் அதுக்கும் கான்டாக்ட் வராத மாதிரி வாங்கி அதை தூக்கி போட்டுற மாதிரி எவ்ரி ஒரு 4 hours கிளாத் போட்டுக்கலாம், மாத்திக்கலாம் தாராளமா. கிளாத் வந்து அந்த பொதுவாக இவங்க வந்து ஹோல் டே போட்டுட்டு இருப்பாங்க, அதை மாற்ற மாட்டாங்க. அதனாலதான் ஐ மென்ஷன் டிஸ்போசபிள் டிஷ்யூ. ஸோ 4 hour யூஸ் பண்ணிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு. டாக்டர் ரொம்ப நன்றி. ஏன்னா சில பேர் கிளாத் நீங்க சொன்ன மாதிரி வச்சாங்கன்னா அதே கிளாத் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ பல மெடிக்கல் ரெப்ஸ் வராங்க, பேஷண்ட்ஸே வராங்க. ஐ see that them tying the same cloth again and using the same helmet and அதனால கொஞ்சம் கர்ச்சீஃபை மாத்தாத மாதிரி. மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன பண்ணுவோம், சாக்ஸ், வெரி ஃபியூ ஆஃப் அஸ் ராதர் டெய்லி வந்து சாக்ஸையும் கர்ச்சீஃபையும் மாத்துவோம். பல பேர் அதே கர்ச்சீஃப் வச்சு வாரக்கணக்கா ஓட்டுறவங்க இருக்காங்க, அதே சாக்ஸையும் வாரக்கணக்கா. இன்ஃபேக்ட் என் கிளினிக்ல எப்படி வச்சிருக்கேன்னா டோட்டலி ஏர் கண்டிஷன் சார். ஜன்னல்ல கூட இது போட்டு மாஸ்டிட்டு. ஸோ உள்ள இருக்கிறது ஒரே கதவு தான், ஒரே எக்ஸாஸ்ட் தான். ஸோ அந்த யாராவது ஒருத்தர் இந்த மழையில கொஞ்சம் சாக்ஸ் நனைஞ்சு ஒன்று வேர்வையாலேயோ மழை தண்ணியினாலேயோ நினைச்சு அது உள்ள வராங்க பாருங்க, அந்த வாடை வந்து உங்களுக்கு தாங்காது. நான் வந்து பொதுவா என்ன சொல்லிடுவேன், அப்போ யார் சாக்ஸ் போட்டிருக்காங்களோ, ஏன்னா ஐ ஆல்ரெடி சே ரிமூவ் யுவர் ஃபுட்வேர். ஸோ கைண்ட்லி கோ, ஆல் ஆஃப் யூ கோ அவுட், லீவ் த பிளேஸ், ரிமூவ் யுவர் சாக்ஸ் அண்ட் கம் இன் இன்சைட்னு சொல்லிடுவேன். இல்லைன்னா அந்த ஸ்மெல் உள்ளே இருந்து எல்லாருக்கும் ஒரு வாமிட்டிங், நாசியா மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் அது ஹெல்த்தி இல்லை, அது அவங்களுக்கு ஆனால் உணருது இல்லை.
காரணம் அவங்க அதே ஸ்மெல்ல சின்சியர் ஸ்மெல்லிங் themselves they are used to it. Simple. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு. ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு 2 கேள்வி கேட்கணும் சார். சொல்லுங்க சார். தூத்துக்குடியில இருந்து பேசுறேங்க. உங்க பேருங்க? கணேஷ் பாபுங்க. வணக்கம் கணேஷ் பாபு. ஆமாங்க. கேளுங்க சார், என் குழந்தைக்கு ஒரு 3 வருஷமா சரி ஆரம்பத்துல வந்து முழங்கையில வந்து சரி வெள்ளை கலர்ல ஒரு லேசா தோல் வந்துச்சு. சரி அத அலோபதி டாக்டர்கிட்ட போயிருந்தேன். சரி ததீஷ் இவங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட. சரி அவங்க ஒரு கிரீம் கொடுத்துருந்தாங்க. சரி, அதுல மறைஞ்சிருச்சு. போட்ட உடனே மறைஞ்சிருக்கும். கரெக்டா? அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து திரும்பி வந்ததா? திரும்ப வந்தது மட்டும் இல்ல, அதிகமா வந்தது. மத்த எங்கெங்க ஜாயிண்ட்ஸ் கையிலையும் கால்லையும் இருந்துச்சோ. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒரு பதில் சொன்ன பாருங்க, அதே வியாதி தாங்க இதுவும். உங்க குழந்தை வயசு மாத்திரம் நீங்க சொல்லல. இதுவும் வந்து இன்ஃபென்டைல் எக்ஸிமா. 8 வயசா? அப்ப 8 வயசா? குழந்தை வயசு எவ்வளவுங்க இப்போ? 9 வயசு. அதாவது உங்களுக்கு எங்கன்னா இந்த பிளெக்சோரல் ஜாயிண்ட்ஸ் சொல்லுவோம். தோல் மடிப்பு இருக்கு பாருங்க. எல்போல எடுத்துங்க, நீல எடுத்துங்க. நீ பின்னாடி இருக்கும், எல்போல ஃப்ரண்ட்ல இருக்கும், கழுத்துல இருக்கும். இந்த தோல் உரியறதும் இந்த ஸ்கேலினஸும் இது வந்து தப்பா வந்து ஸ்டெராய்டை கொடுத்துடக்கூடாது. இனிமேல் பண்ண தவறுக்கு நம்ம ஒன்றும் இப்போ பிராயசித்தம் தேட முடியாது. இனிமேல் அதை தவற பண்ணாத கரெக்ட் டாக்டர்கிட்ட கொஞ்சம் விசாரிங்க. ஒருத்தர் போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட போய் குணமாயோ ஒரு சந்தோஷமா சொன்னார்னா, இதை டைரெக்டாக நான் இந்த இன்னார்கிட்ட போனேன், இந்த வியாதிக்கு வேண்டி போனேன், பல பேர்கிட்ட அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன், இவர்கிட்ட போய் எனக்கு குணமாச்சு அப்படின்னு சொன்னார்னா அது கொஞ்சம் பேக்ரவுண்டு. அந்த டாக்டரையும் இப்போ நீங்கள் வக்கீல் தேடி போகிறது இல்லையா, பல இடத்துக்கு போகிறோம். ஒரு ஹோட்டலுக்கே போகிறோங்க, அது ஹோட்டலில் யாராவது ரெக்கமெண்ட் பண்ண தானே போகிறோம். இல்லை தான் முதல் முறை போவோம் ட்ரையல். இது சாப்பாடு நல்லா இல்லைன்னா, ஒரு சர்வீஸ் நல்லா இல்லைன்னா வந்துட போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் டாக்டரையும் ட்ரீட் பண்ணணும். ஏபிசிடி டிகிரியை பார்த்து தயவுசெய்து போயிடாதுங்க. டோட்டலாக வந்து யூ வெரிஃபை. ஆன்டிசிடென்ட்ஸ்னா பொதுவாக யாராவது அங்கே போய் எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க, திருப்தியாக இருக்காங்க லாங் ரன்ல. நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் குணமாறது இல்லை. அது பேர் குணம் இல்ல, சப்ரஸிங். இட் இஸ் இம்யூனோ சப்ரசன்ட். ஸ்டெராய்டு இஸ் an immunosuppressant. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னொரு காலர் வெயிட் பண்றார்.